நபியவர்களின் அத்தை மகன், இஸ்லாத்தை அதன் ஆரம்ப நாட்களிலே ஏற்றுக்கொண்ட அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித், ஒரு பத்ரு சஹாபி. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அபு சப்ரா இப்னு அபி ரொஹம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஆமீர் கலையில் பிறந்தார்கள். இவர்களுடைய தாயார் பர்ரா பின்த் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி அவர்களின் அத்தையாவார்கள். இதனால் இவர்கள் நபியின் அத்தை மகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் அபு சலமா பின்த் அப்துல் அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரது தாய் வழி சகோதரர். அபு சப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய சகோதரர் அபு சலமாவைப் போலவே இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் முந்திக் கொண்டவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்ற பட்டியலில் இடம் பிடித்து கொண்டார்கள். மக்கா நகரில் குறைஷியர்களின் கொடுமைகள் எல்லை மீறவே அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சுமார் 100 சஹாபாக்களுள் இவரும் ஒருவர். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ததும் இவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவை அடைந்ததும் மற்ற தோழர்களுக்குப் போலவே நபியவர்கள் இவருக்கும் சல்மா பின்த் சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரராக்கி வைத்தார்கள். இஸ்லாத்தின் முதல் போர் பத்ர் களத்தில் நபியவர்களோடு தோளோடு தோள் நின்றார்கள். பின்வந்த பல போர்களிலும் தன் பங்களிப்பை முழுமையாக வழங்கினார்கள். நபியவர்களுக்கு பிறகு இவர்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள். சில அறிவிப்புகளின்படி சில போர்களிலும் பங்கேற்றார்கள். ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் நபி அவர்களின் அத்தை மகன், முஹாஜிர், முஜாஹித் அபு சப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.